நடிகை த்ரிஷா வழியாக விஜய்க்கு தூது. தாவிக்கவில் இணைய ஓபிஎஸ் மகன் போட்ட ரகசிய பிளான். சேகர் ரெட்டி மூலமாக விஷ்ணு ரெட்டிக்கு வலை. தாவிக்க என்ட்ரிக்கு ஓபிஎஸ் காட்டும் அவசரத்தின் பின்னணி என்ன? எம்எல்ஏ சீட் கொடுக்க 4.5 கோடி லஞ்சமா? மாஜி அமைச்சர் விஜயபாஸ்கரை அம்பலப்படுத்திய புதுக்கோட்டை அதிமுக. பாண்டிச்சேரியில எங்க ஆட்டத்தை காட்டட்டுமா? ரெங்கசாமியிடம் பாமக பவரை காட்டிய அன்புமணி. இந்த அனைத்து சீக்கிரட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது ஐஎன்டி வயர். அதிமுகவில் சாதாரண அடிப்படை உறுப்பினராவது என்ன சேர்த்துக்குங்கப்பான்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஓபிஎஸ் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாரு. ஆனால் அண்ணன் எடப்பாடியோ கொஞ்சமும் இறக்கப்படாம முடியவே முடியாது கெட் அவுட்னு கையை விரிச்சதால வேற வழியே இல்லாம போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கடைசி நேரத்தில் போய் திமுகவில் தஞ்சம் அடைஞ்சாரு நம்ம ஓபிஎஸ். வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்தோம், நீங்கள் எங்கள் கட்சிக்கு வரதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி திமுகவில் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து ஜெயிக்கவும் வச்சாங்க. ஆனால் தேர்தல் முடிவில் தாவேக்க தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிச்சு ஆட்சி அமைச்சதும் ஆகா போட்ட கணக்கெல்லாம் தப்பாயிடுச்சு, கட்டி வச்ச மணக்கோட்டையெல்லாம் இப்படி சுக்குநூறாக உடஞ்சிருச்சு, அடுத்த 5 வருஷத்துக்கு நாம் என்ன பண்ணுறதுன்னு திமுகவில் இப்போ கொஞ்சம் மனக்கசப்போடு தான் சுற்றிட்டு இருக்காராம் ஓபிஎஸ். திமுக ஆளுங்கட்சியாக வர முடியாமல் போனதால் அங்கே ஓபிஎஸ் எதையோ பெருசாக எதிர்பார்த்து போனார் பாருங்க, அந்த காரியங்கள் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் நடக்கவே இல்லை. என்னை பற்றி கூட எனக்கு கவலை இல்லைங்க, ஆனால் என் மகன் முன்னாள் எம்பி ரவீந்திரநாத்தோட அரசியல் எதிர்காலம் என்ன ஆகுமோங்கிற பயந்தாங்க எனக்கு மனசில் ஓடிட்டே இருக்கு, அதுதான் என் கண்ணு முன்னாடி வந்து போகுது அப்படின்னு புலம்பிட்டு இருக்காராம் ஓபிஎஸ். இந்த நிலைமையில தான் தலைவா இன்னைக்கு செங்கோட்டையன் இருக்கிற இடத்துல நீங்க தான் கெத்தா இருந்திருக்கணும், பார்க்கலாம்னு சொல்லி காலம் கடத்தி எல்லாம் போச்சு, இப்பவும் ஒன்றும் நஷ்டம் இல்லை, இப்போ வாச்சும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன்னு அவரோட ஐடியா மணிங்கெல்லாம் சில பேர் ஓபிஎஸ் காதில் ஓதிட்டு போயிருக்காங்க. இதை கேட்டதும் உசுப்பேறி போன ஓபிஎஸ் தனக்கு ரொம்பவே வேண்டப்பட்ட தொழிலதிபர் சேகர் ரெட்டி மூலமாக முதலமைச்சர் விஜய்க்கு நெருக்கமான விஷ்ணு ரெட்டியை சந்திக்கிறதுக்கு ரகசியமாக தூது விட்டுருக்காரு. ஆனால் இந்த விஷயம் தாவேக்கு பொதுச் செயலாளர் புசியானந்த் காதுக்கு போகவும் ஆகா வண்டி இங்கேயும் வர பார்க்குதா, நாங்கள் இருக்கிறப்ப இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு கதவை இருக்க முடி லாக் பண்ணிட்டாராம். முக்கியமாக செங்கோட்டையனுக்கும் இதில் துளியும் விருப்பம் இல்லையா. இப்படி அப்பா ஒரு பக்கம் விஷ்ணு ரெட்டி மூலமாக ரூட்டு போட்டுட்டு இருக்க, அவரோட மகன் ரவீந்திரநாத் இன்னொரு பக்கம் ஓல்டேஜ் பீப்புளை வச்சு மூவ் பண்ணால் வேலைக்கு ஆகாது, நாம் கேட்க வேண்டிய இடத்துல கேட்டு காயை நகர்த்த வேண்டிய இடத்துல நகர்த்தினா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்க வேண்டியது நடக்கும் அப்படின்னு நடிகை த்ரிஷா மூலமாக விஜய் நெருங்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறார். ரவீந்திரநாத் த்ரிஷா மூலமாவா எப்படிங்கன்னு கேட்டால், த்ரிஷாவும் ரவீந்திரநாத்தும் பல வருஷமாக நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த அறிமுகத்தை வச்சு த்ரிஷா கிட்ட பேசின ரவீந்திரநாத், நீங்க சொன்னா விஜய் என்ன கண்டிப்பா கேட்பாரு, எனக்காக கொஞ்சம் பேசி பாருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு த்ரிஷா மூலமா தாவேக்காவில் இணைய பிளான் போட்டு காய் நகர்த்தியிருக்கார். ஆனா என்ன பிரச்சனைனா, அவர் நகர்த்தின காய் எங்கேயும் நகராம அவர் நகர்த்தி வச்ச அதே இடத்துலயே அப்படியே நிற்குது. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த பதிலும் அங்கிருந்து வரலையா. ஆனால் காமெடி என்னென்னா, திரைமறைவில் இவ்வளவு பெரிய ஸ்கெட்சை போட்டு அப்பாவும் மகனும் வேலை பார்த்துட்டு வெளியே வந்து ஐயோ சாமி எதை வச்சு இப்படிலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறீங்க, நான் தாவேக்கவில் இணைய போகிறேன்னு வர்றதெல்லாம் அப்பட்டமான வதந்திங்க அப்படின்னு ஓபிஎஸ் செம்ம சாதுவாக மறுத்துட்ருக்காரு. ஆனால் இவர் உள்ளுக்குள்ளே பண்ணுற அத்தனை கள்ளாட்டமும் திமுகவுக்கு நல்லா தெரியும், என்னதான் பண்ணுறாருன்னு பார்ப்போன்னு திமுக தரப்பில் அவரை நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்களாம். அப்படியே பாண்டிக்கு வண்டியை திருப்புனா, புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமியோட பிறந்தநாள் விழாவையும் காமராஜர் பிறந்தநாள் விழாவையும் சேர்த்து வர ஆகஸ்ட் 9ஆம் தேதி சென்னை காமராஜர் அரங்கத்தில் பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்ச்சி நடத்த பிளான் போட்டுட்ருக்காங்க. புதுச்சேரி மாஜி அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் தான் இந்த ஈவெண்ட்டுக்கு மெயின் பிளானரு. இந்த விழா வெளியில் பார்க்குறதுக்கு ரங்கசாமியோட பர்த்டே விழா மாதிரி தெரிஞ்சாலும் தமிழ்நாட்டில் நமக்கு இனிமேல் மரியாதையே இல்லை பாஸ் அப்படின்னு அன்புமணி மேலே இருக்கிற கடுப்பில் பாமகவை விட்டு ஓடி வந்தவங்க, அன்புமணியால் தூக்கி அடிக்கப்பட்டவங்க எல்லாரும் ரங்கசாமி நிழலில் ஐக்கியமாகி என்ஆர் காங்கிரஸில் இணைய போகிற அந்த மேலதாள விழாவாக தான் இது மாறப்போதான். மாஜி எம்எல்ஏ சேலம் அருள்னு பெரிய பட்டாளமே இந்த விழாவில் ஆஜராக போதான்.
அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமதாஸ் நான் அரசியலை விட்டே ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு ஓரமாக ஒதுங்கினதுக்கு அப்புறமா அவரோட தீவிர ஆதரவாளர்கள் பலரும் அப்படா ஐயாவும் விலகிட்டாரு, இனி நாம இங்க இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு என்ஆர் காங்கிரஸ் பக்கம் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட்ரு அன்புமணி காதுக்கு போனதும் கடுப்பானவர் உடனே புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு போனை போட்டு, மிஸ்டர் புதுவை சிஎம், என்னங்க ஏன் வீட்டுக்குள்ளேயே கை வைக்கிறீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் பாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுங்க, அதை யாராச்சும் கேட்டாங்களா? ஆனால் அதுக்காக என் பாட்டாளி மக்கள் கட்சியே காலி பண்ண பார்த்தா நான் எப்படி சும்மா இருப்பேன்? நீங்கள் தொடர்ந்து இதே வேலையை பண்ணுனீங்கன்னா புதுச்சேரியில் இறங்கி பாமகவை வச்சு நாங்களும் ஒரு ஆட்டத்தை ஆடி காட்டுவோம், அப்புறம் உங்களுக்கு தான் அங்கே சீட்டு ஆட்டம் கண்டுறோம் அப்படின்னு செம்ம வருத்தத்தோடையும் கோபத்தோடையும் ஒரு சாஃப்ட் வார்னிங் கொடுத்துருக்காராம். தனக்கு நெருக்கமான புதுச்சேரி பாமக ஆட்களையும் ரங்கசாமி கிட்ட நேரில் அனுப்பி தன்னோட கடுப்பையும் எதிர்ப்பையும் காட்டியிருக்காரு. ஆனால் நம்ம ரங்கசாமியோ, நீ என்ன வேணா பேசிட்டு போ தம்பி, என் மனசுக்கு எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நான் பண்ணுறதை பண்ணிகிட்டே இருப்பேங்கிற ரேஞ்சுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் சைலண்டாக ஆஃப் பண்ணிட்டாராம். கடைசியாக ஒரு ஹாட் நியூஸை சொல்லிட்டு முடிச்சுக்குவோம். ரீசெண்டாக புதுக்கோட்டை அதிமுக செயற்குழு கூட்டம் நடந்துச்சு இல்லையா, அதில் பேசின அதிமுக மாவட்ட செயலாளர் பழனிவேலு, என்னப்பா அவரு அதிமுக பேரை வச்சு இவ்வளவு கல்லா கட்டியிருக்காரு அப்படின்னு அதிர்ச்சியாகி போன எலெக்ஷனில் புதுக்கோட்டை அதிமுக மாவட்ட செயலாளராக இருந்த விஜயபாஸ்கர் பண்ண கூத்துருக்கே, அதிமுக வேட்பாளர்களை தேர்வு செய்யறேன்னு சொல்லி கோடி கோடியாக லஞ்சத்தை அள்ளி சுருட்டி இருக்காரு, ஆலங்குடி விமல் கிட்ட மட்டுமே சுமார் 4.5 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சமாக வாங்கி பாக்கெட்டில் போட்டிருக்காரு, அதிமுகங்கிற பேனரை வச்சுக்கிட்டு விஜயபாஸ்கர் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாரு, வேட்பாளர் ஆக்குறேன்னு சொல்லி வாங்கின காசை ஒழுங்காக திருப்பி கொடுக்க சொல்லுங்க, இல்லைன்னா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் முறைப்படி புகார் கொடுப்போம்னு சும்மா நரம்பு புடைக்க கொந்தளிச்சிருக்கிறாரு. விஜயபாஸ்கர் சமீபத்தில் தாவிக்க பக்கம் தாவன கடுப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, நாம் அடிச்சடியில் தம்பி அங்கே ஓடிட்டாப்புல, இப்போ அவரை எப்படி மடக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு எந்தெந்த வழியில் ஆப்பு வைக்க முடியுமோ அம்புட்டு வழியிலையும் ஆப்பு வச்சு முடக்குங்க அப்படின்னு தொண்டர்களுக்கு கட்டளையிட்டிருக்காராம். அதன்படி தான் இந்த லஞ்ச புகார் மூலமாக விஜயபாஸ்கருக்கு சீக்கிரமே ஆப்பு ரெடியாக போகுது அப்படின்னு புதுக்கோட்டை அதிமுகவினர் சொல்கிறாங்க. இன்னைக்கு நிறையார்கிட்டேருந்து வந்த அத்தனை ஹாட் அரசியல் தகவல்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம். நடிகை திரிஷா மூலமாக விஜயை நெருங்க ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் எடுத்த இந்த முயற்சி வெற்றி பெறுமா? தாவேக்க கொடி ரவீந்திரநாத் கார்ல பறக்குமா? ரங்கசாமியோட இந்த அதிரடி நகர்வுகளால் பாமகவில் அன்புமணிக்கு என்ன சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட்டை தட்டி விடுங்க. இதே மாதிரி உடனுக்குடனான காரசாரமான அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம ஐஎன்டி வயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆளில் தட்டி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு ஃபயரான அப்டேட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம்.